ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயில் காலங்களில் குளிர்ச்சியும் எனர்ஜியும் தரக்கூடிய ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் பானகம், 2 விதமான சுவையில் பானகம், ரெண்டுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புளி வச்சு செய்யக்கூடிய பானகம். தட்டக்கல்ல 1 பீஸ் சுக்கு, 4 ஏலக்காய் சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க. சுக்குத்தூள் இருந்தால் சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தட்டினதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் அல்லது பானையில் துருவின வெல்லம், பீட்ரூட் துருவல்ல வச்சு துருவி எடுத்திருக்கேன். தட்டி வச்சிருந்த சுக்கு, ஏலக்காய், நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் துளசி இலை, துளசி இலைக்கு பதிலாக புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மண்டை வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணியில் புளியை கரைச்சி வச்சிருந்தேன். திரும்ப 3 கப் அளவு தண்ணி, மொத்தத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இனிப்பு குறைவா போதும்னா 3/4 கப் அளவு மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க, அல்லது 1 கப் அளவு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் கோடை வெப்பத்தினால ஏற்படக்கூடிய சிறுநீர் பிரச்சனையை சரி செய்யக்கூடியது. மண்பானைக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இயற்கையாகவே நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நேரம் ஆக ஆக நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இதில் இறங்கி நல்ல டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. குடிக்கும் போது வடிகட்டி எடுத்துக்கோங்க. 2வது எலுமிச்சம்பழம் சேர்த்து செய்யக்கூடிய பானகம். தட்டக்கல்ல 2 3 இன்ச் அளவு இஞ்சி, 4 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் அல்லது பானையில 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம், தட்டி வச்சிருந்த ஏலக்காய் இஞ்சியை சேர்த்துடலாம். இந்த சைஸ்ல 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா. முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. 2 மிளகு வேணாலும் தட்டி சேர்த்துக்கலாம். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா இஞ்சியை குறைவா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி, நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். மொத்தத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி பானைக்கு மாற்றி எடுத்துக்கலாம். குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது பானையில் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா சாரெல்லாம் இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல குளிர்ச்சியா இருக்கும். 2 விதமான பானகமுமே 2 விதமான சுவையில் 2 விதமான வாசனையில் இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெயில் காலங்களில் வெளியே போயிட்டு ரொம்ப டயர்டாக வரும்போது 1 கப் குடிச்சிங்கன்னா நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.